நம்ம இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, ஈவன் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சோன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்களும் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த காம்பு பகுதியை பாதி மட்டும் கட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா மேல் பகுதியில் இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. இது போல் கட் பண்ணதுக்கப்புறமா உள்ள பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக கத்திரிக்காய் குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இதே மாதிரி மீத இருக்க எல்லா கத்திரிக்காய்களையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டு வைக்கும்போது கருத்து போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா கத்திரிக்காய்களையும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டாச்சு. இதை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். பொதுவாக காரக்குழம்புலாம் நம்ம நல்லெண்ணெயில் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் அதிகமாக இருக்க குழம்புலலாம் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த கத்திரிக்காய்களை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் ஒரு 50% நல்லா குக் ஆயிடணும். அது வரைக்கும் நம்ம இதில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே வதக்கி பண்ணும்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இடையிடையில் இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காயோட கலர் இப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. ஒரு 50% வெந்திருக்கு. இப்போ எல்லா கத்திரிக்காய்களையும் வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதே கடாயில் நம்ம காரக்குழம்பு தயார் பண்ண போகிறோம். கத்திரிக்காய்கள் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் மீதம் இருக்கும் அந்த கடாயில். அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 3 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிப்பியில் முழுக்க சின்ன வெங்காயத்தில் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் அதுக்கப்புறமா பூண்டு இதெல்லாம் முழுமையாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா மசாலா பொருட்கள் கரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சீரகமும் மிளகும் கலந்து அரைச்ச தூள் சேர்த்துருக்கேன். அதாவது சீரகமும் மிளகும் சம அளவு எடுத்து அரைச்சிட்டு அதிலிருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுது, அதை சேர்த்துறணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம்ல, அதனால் இந்த ஸ்டேஜில் இதை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெல்லம் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிட்டு நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நான் சேர்த்துருந்த உப்பு கரெக்டாக இருந்தது, ஸோ நான் உப்பு சேர்க்கலை. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பாதி அளவு தான் கத்திரிக்காவை குக் பண்ணியிருக்கோம். இந்த டைம் முழுமையாக நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு, இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் முழுமையாக வெந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சுட சுட நம்ம இந்த கிரேவியை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியான கிரேவி வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ இது நல்லா கெட்டியாயிரும். நான் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி நல்லாவே தயாராக இருக்குது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீடியோ படி அப்படியே பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, வெள்ளை சாதம் எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.